குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். காட் ஸ்டோரிஸை பாட்டு ஃபார்ம்ல சொல்றவா பாகவதர். ஒரு ஊர்ல ஒரு ஃபேமஸ் ரிச் பாகவதர் இருந்தா. ஒரு திருடன் அவரை பத்தி தெரிஞ்சுட்டு அவரோட வீட்டுக்குள்ள ஒரு நாள் போய் ஒழிஞ்சுட்டான். வீட்டுல இருக்கிற சாமான்லாம் திருடலான்னு. அன்னைக்கு அந்த பாகவதர் நிறைய குழந்தைகளுக்கு கிருஷ்ணனோட கதை சொல்லியிருந்தா. கிருஷ்ண பலராம் அவ்வளோ அழகா இருப்பா. அவ அம்மா அவ்வளோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் போட்டு மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புவான்னு. அதை கேட்டோன்னு அந்த திருடன் நினைச்சான், என்னது குழந்தைகளுக்கு யாராவது நகை போட்டு மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்புவாளா? அவ்வளோ ரிச் ஆவாலாம். நான் முதல்ல அந்த குழந்தையில கண்டுபிடிச்சு அந்த நகையை திருட போறேன்னு. இந்த கதை கேட்டு முடிச்சு குழந்தையெல்லாம் போனோன்னு பாகவதரை மிரட்டி அந்த திருடன் கேட்டான், ஒழுங்கா உண்மையை சொல்லு, கிருஷ்ண பலராம் எங்க இருப்பான்னு. பாகவதர் பயந்துண்டே சொன்னார், பிருந்தாவன்னு. அந்த திருடன் போயிட்டான். அவன் போன அப்புறம் அந்த பாகவதர் நினைச்சா, அப்பாடா இனிமே இந்த பக்கம் அவன் வரவே மாட்டான். ஏன்னா லைஃப் லாங் கிருஷ்ண பலராம தேடிண்டே இருப்பான், அவ கண்ணிலேயே படமாட்டான்னு. டே அண்ட் நைட் மைண்ட் அண்ட் ஹார்ட்ல கிருஷ்ண பலராமையே நினைச்சுண்டு அவன் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணினான். தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல, தேடிண்டே இருந்தான். நிறைய நாள் ஆச்சு. அவன் கொலாப்ஸ் ஆற சமயத்துல 2 பாய்ஸ் அவன்கிட்ட நடந்து வந்தா. அவளை பார்த்தோன்னே அந்த தீஃப்க்கு தெரிஞ்சுடுத்து கிருஷ்ண பல்ராம்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகா அவளோட ஸ்மைல், அவன் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாதான். அவ்வளோ நகை போட்டுண்டு மாடு மேய்ச்சிண்டு வந்தாளாம். அவ 2 பேரும் கிட்ட வந்தோன்னு அந்த திருடன் அழுதானா. நிஜமாவே உங்க நகைக்காக தான் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உங்களை பார்த்துட்டே இருக்கணும். அதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டான்னு. கிருஷ்ண உடனே சொன்னானா, நீ ரொம்ப சின்சியரா எங்களை தேடினதுனால தான் நாங்களே உங்ககிட்ட வந்தோம். வி ஆர் வெரி ப்ளீஸ்ட் வித் யூன்னு அவளோட நகையை கழட்டி ஒரு பேக்ல போட்டு அந்த திருடன் கிட்ட கொடுத்துட்டு வேனிஷ் ஆயிட்டாலாம். அந்த திருடன் அந்த பேகை கொண்டு போய் பாகவதர் கிட்ட கொடுத்துட்டு சொன்னானா, எனக்கு இனிமே இந்த ஜுவல்ஸ் மேல ஆசை கிடையாது. உங்களுக்கு கோடான கோடி தேங்க்ஸ் கிருஷ்ண பல்ராம் பத்தி சொன்னதுக்காகன்னு. பாகவதர் உடனே அழுதுட்டு சொன்னாராம், எனக்கும் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீ என்ன விருந்தாவன் கூட்டின்னு போய் ஒரு கிளிம்ஸ் ஆஃப் கிருஷ்ண பல்ராம் காமி. ஏன்னா இது வரைக்கும் நான் அவளை பார்த்ததில்லைன்னு. எக்ஸலண்ட் ஸ்டோரி. 100% ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், காடை பார்க்கறதுக்கு, அவரோட ப்ரெசன்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கு. சின்சியராக நம்ம வேண்டினாக்க அந்த இடத்துல நம்மளோட இருக்கான்னு ஏதோ ஒரு வேலை நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பா. அந்த ஸ்டோரியில் ரியல் சீக்கர் அந்த தீஃப் தான். அந்த பாகவதர் மாதிரி டிவோஷன் இல்லாமல் 1000 வாட்டி நம்ம கிருஷ்ணனை பற்றி பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஷேர் our thoughts. Have a good day. குருவே சரணம்.